ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்பா கிரியேஷன். டுடே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இன்னொரு நேம் வந்து பானி ஸ்டிச்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான். ப்ளவுஸில் ஒரு வேலையை சீக்கிரமாக முடிக்கணும், ஃபாஸ்ட்டாக வேலை முடியணும்னா அந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சை வந்து எப்படி ட்ரா பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா, அது மாதிரி ரெண்டு ஸ்டிச்சுக்காக நான் கோடு போட்டு வச்சுருக்கேன். மொத்தம் 4 கோடு இருக்கும் அதில். சரிங்களா, இப்போது ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துக்கலாம் வாங்க. இது பிகினர் லெவலில் கற்றுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்ட மெத்தடு தான். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் நான் பெருசாகவே போடுறேன். நீங்கள் கற்றுக்கும்பொழுது கொஞ்சம் பெருசாக ஸ்டிச் போட்டு பழகினீங்கன்னா தான் அப்புறம் ஸ்மால் சைஸில் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இது ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் மெத்தட் பாருங்கள். சரிங்களா, இப்போ வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி நான் வரையதை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த வளைவுலாம் வருது இல்லையா, இந்த வளைவில் தான் நம்ம ஃபுல்லாக செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு வர போகிறோம். இதான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். சரிங்களா, எங்கேயுமே நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. இந்த இப்போ வரைஞ்சிருக்கிற ட்ராயிங் மேலே அப்படியே செயின் ஸ்டிச் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா, செயின் ஸ்டிச் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வளைவில் வரும்பொழுது ஷார்ப்பாக எங்கேயுமே வரக்கூடாது. ஆப்போசிட்டில் லாக் வைக்கிற வேலையும் இல்லை. சரிங்களா, நம்ம அப்படியே எங்கேயுமே ஷார்ப்னஸ் வரக்கூடாது. அந்த வளைவில் அப்படியே வருது இல்லையா, அப்படியே குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் வச்சு திருப்பிக்கணும். ஆப்போசிட் லாக்கே இங்கே இதில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சில் வந்து வரக்கூடாது. அதேமாதிரி ஷார்ப் எஜ்ஜும் வரக்கூடாது.
பின்னட் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். சரிங்களா? இது ஒரு மெத்தடு. இப்போது ஜரியில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அதே சேம் தான். செயின் ஸ்டிச் மட்டும்தான் கொடுப்போம். வளைவில் வரும்பொழுது ஷார்ப்பாக வைக்காமல் வளைச்சி கொண்டு வரணும். எண்ணாட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த வாட்டர் ஃபில்லிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ராய் பண்ணிவிட்டு பழகிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்கில் யூஸ் பண்ணணும். இப்போது நான் ஓனாக வரையும் பொழுது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி வரையலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தமிழில் ரா சொல்லுவோம் இல்லையா, இப்படி ரா போடுவோம். இப்படி ரா போடுறோம்ல, இந்த ரா போடுறதையே நம்ம இப்படி ரொம்ப உள்ளார வளைக்காமல் இப்படி தனியாக வளைச்சிக்கலாம். இப்படி இப்படி வந்து திரும்ப இப்படி. சரிங்களா? ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பழகிக்கோங்க. திரும்ப பாருங்கள், ரா வருது இல்லையா, சரிங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது
மொத்தமாக நம்ம வரைவோம் இல்லையா, ஃபில்லிங்காக தானே கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி ஃபில்லிங்கில் கொடுக்கும் பொழுது இங்கே நான் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதான் ஒரு ரவுண்டு, சரிங்களா. இந்த டிசைன் உள்ள நான் இப்போ இந்த வாட்டர் ஃபில்லிங் வந்து நான் கொடுக்க போகிறேன். கொடுக்கும் பொழுது நம்ம எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி வளைவாக வரும். இதுலேயே இந்த செகண்ட் மெத்தட் சொன்னோம் இல்லையா, நம்ம ஜரியில் யூஸ் பண்ணோம்ல, இந்த செகண்ட் மெத்தட் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட் மெத்தட் வந்து அந்தளவுக்கு நான் போட்டதில்லை. எனக்கு கம்ஃபர்டபுள் வந்து இந்த செகண்ட் மெத்தடு தான். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன கட்டத்தில் இந்த செகண்ட் மெத்தடை வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஜரியில் தான் நான் கொடுக்க போகிறேன். நான் அதிகமாக இந்த செகண்ட் மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஜரிலையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சில்க் த்ரெட்லேயும் நல்லா பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் ட்ராயிங் சொல்லிட்டு போடுங்க. அந்த இமேஜஸ்லாம் வரும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கூட ஃபஸ்ட்டு அதில் ட்ரேஸ் பண்ணி நல்லா ஹேண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக ட்ரா பண்ண கற்றுக்கோங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. நான் அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நார்மலாக எண்ணாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். சரிங்களா, இப்போது இது எங்கேருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முடிக்கும் பொழுது இப்போ ஒரு டைம் வந்து நம்ம ஃபுல் ஃபினிஷிங்காக கண்டினியூவாக வந்து இந்த வளைவு வந்து போட முடியாது. சரிங்களா, உங்களுக்கு எங்கே வந்து முடியுதோ அதோட அங்கேயே எண்ணாட் போட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும்னா செயின் ஸ்டிச் உள்ளேருந்து எடுக்கணும், தனியாக வந்து லாக் எடுக்கக்கூடாது. சரிங்களா, இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.